முடி ஜெபம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, தந்தது நல்ல மாலை வேளைக்காயமே நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் நியமித்ததல்ல, நாங்கள் திட்டம் பண்ணினதல்ல. கர்த்தர் எங்களை காண கர்த்தர் நியமித்த, கர்த்தர் திட்டம் பண்ணின உடைய பிரசன்னத்தினால் எங்களை அரவணைக்க தேற்ற காயங்கட்ட, காயத்தை கட்டுகிறவர்களாய் மாற்ற ஆற்ற, ஆண்டவரே நாங்கள் உமக்காக நிற்கிற யோசுவாக்களாய் மாற்ற, தெபோராள்களாய் நிற்க, தானியேல்களாய் எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காதவர்களாய் நிற்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை உமக்காக செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் எங்கள் பரிசுத்தத்தை மாற்றத்தக்கதாக எங்கள் கர்த்தர் இந்த நேரத்தில் மறுரூபமாக்க போகிறதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டிருக்கிறவர்கள், சிந்தையில் தடைப்பட்டிருக்கிறவர்கள், வர நினைத்தும் தடைப்பட்டிருக்கிறவர்களை தடைகளெல்லாம் உடைத்து கர்த்தர் சீக்கிரமே அவர்களை கூட்டி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்மை செய்திரே செய்யா நன்றி தகப்பனே. நன்மை செய்திரே, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே இசையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டி. ஜீவன் தந்து நீர் அன்பு கொந்தி, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று மால பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே செய்யா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே இசையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம்.
துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். தேவைகள் என்னை நெருக்கிய போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகத்தையும் கண்மணியே என்று என்னை அழைத்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லையே. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம்,
நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷதரபரபா. அப்படியே அப்பாவை துதிங்களேன், கொஞ்ச நேரம் துதிங்களேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஜீசஸ். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தே, துவிட்டாத பாக்கியமே. உங்க சத்தம் கொஞ்சம் உயரட்டுமே. தெய்வீக கூடாரமே ரபா ஷகரபரபா, என் தேவனின் சந்நிதி. அப்பா ஆண்டவரே தகப்பனே, தேடி ஓடி வந்தே, கைகளை உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. Yes, Jesus. ஈசோப்புலால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உறைகின்ற பனி போல வெண்மையாக்கும் மையா திருவார்த்தை. அந்த ஒரு வார்த்தை போதும் வா. உறைகின்ற பனி போல வெண்மையாவும் மையாக்கும் திருவார்த்தை. நான் இயேசுயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை 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 மாறா கல்வாரி திருப்பீடமே, Yes Lord கரை போக்கும் திரு ரத்தமே கல்வாரி திருப்பீட. அப்பா ஆண்டவரே தகப்பனே பாவங்களே ஆண்டவரே ஆண்டவரே திரு ரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக மாட்சிமை இவ்வளவு நாள் நம்மளை பாதுகாத்தாரு, இவ்வளவு நாள் நம்மளை ஏந்தினாரு, இவ்வளவு நாள் நம்மளை சுமந்தாரு. இன்றைக்கு நான் ஆஸ்பத்திரி போயிருந்தேன். அநேகவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாங்க, அநேகவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாங்க. ஸ்ட்ரெச்சரில் வச்சு அநேக உயிர் ஒரு செகண்டில் உயிர் போகிற நிலைமையில கூட இருந்தாங்க. ஆனால் என் தேவன் என்னை இந்நாள் வரை பாதுகாத்து வந்தாரே.
மகிமை மகிமை வாட்சிமை மாறா என்னேசருக்கே. ஒரே நிமிட கைகளை உயர்த்தி முடிக்க போறோம். மகிமை மகிமை மாராக்கா சந்தரா மாறா என்னேசருக்கே. மகிமை மகிமை நன்றி அப்பா. கண்களை மூடி ஆண்டவருக்கு துதி செலுத்துற ஒரு நல்ல நேரத்தை ஏசப்பா நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த உலகத்துல எதை செய்தாலும் இதற்கு ஈடு இணையாகாது. அவரை ஸ்தோத்தரிக்க, அவரை துதிக்க. பரலோகம் பார்க்கிறது துதிக்கிறவர்களை, பரலோகம் பார்க்கிறது அவரை நோக்கி பார்க்கிறவர்களை, பரலோகம் பார்க்கிறது அவருக்காக அவருடைய சமூகத்திற்கு தேடி வருகிறவர்களை. ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறவர்கள் கையை உயர்த்தி சேராபாலாபாரா அப்படி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில கத்தரை மகிமைப்படுத்தலாமா? ஷகாராபா ஹந்தராபா ஷிகதுனா ஓ ரபா தியால ரபா ஷகதல ரபோ ரி பாபா பாபா ஷகதல ரபா ஓ ரபா பாபா ஷேலே ரே பாலா பரா பாலா. இன்னும் அதிகமா துதிப்பேன்னு சொல்லுங்க. இல்ல இந்த நேரம் போதாது ஆண்டவரே, இவ்வளவு நேரம் துதிக்கிறது போதாது. ஏதோ 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரைபடாதோ இல்லப்பா. என் வாழ்க்கையில தினமும் மணிக்கணக்கில் நான் உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன், இடைவிடாமல் ஆராதிப்பேன். தானியேலை பற்றி சொல்லி இருக்கிறதை இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருந்ததே, அவனை குறித்து சொல்லப்பட்டதே. ஆண்டவரே, எங்களை குறித்தும் சொல்லப்படட்டும். இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்கள், எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்கள், எப்பொழுதும் தேவனை உயர்த்துகிறவர்கள், எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள், எப்பொழுதும் அவருடைய அதிசயங்களை அற்புதங்களை அறிவிக்கிறவர்கள். எங்களுடைய நாவு அப்படியாக மாறுவதாக, எங்களுடைய உதடு மாறுவதாக, ஆனந்த களிப்புள்ள உதடாய் மாறட்டும் அப்பா. அழுகையின் உதடாக அல்ல, பிறரை குறித்து அவதூறாய் பேசுகிற உதடாக அல்ல, ஆனந்த களிப்புள்ள உதடாக, தேவனை துதிக்கிற உதடாக, தேவனுக்குள் களி கூறுகிற உதடாக, ஓ தேவனை பற்றி அறிவிக்கிற உதடாக, ஆண்டவரே நாவாக, இருதயமாக, சிந்தையாக, ஆவி ஆத்துமாவாக, சரீரமாக மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எஸ், துதி, இன்னும் துதிப்ப ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் அதிகமா துதிப்பேன், இன்னும் ஒவ்வொரு நாளும் நான் துதிப்பேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, கேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின், சொல்லுங்க, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தரே,
பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. ஷகரபா ஷகலரபதலரபதலரபதலர ஷேகபரதலரபதலர. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேரக்கூடாத சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத எஸ் இன்னும் ஆண்டவரை துதிங்க, இன்னும் அதிகமா. Thank you Jesus. கேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் சேனை. ரெண்டு கையை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர். மீண்டும் ஒரு சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின். Thank you Lord, thank you அப்பா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் பரிசுத்தர். Thank you Lord. Hallelujah. 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 நல்லா சொல்லுங்க, ஆண்டவரை ஆராதிங்க. ஹalleluya. 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 கர்த்தர்காரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. விசுவாசத்தோடு பாடுங்களேன். ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. இந்த வார்த்தை உண்மையா சொல்லுங்க.
நான் உங்க கிரியை ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர், நீர் எங்களை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறீரப்பா. நாங்க உங்க கிரியை, கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீர். எதற்காக? உமக்காக எழும்ப, உமக்காக பிரகாசிக்க, அந்த கிருபைக்காக இந்த நாளில் நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்பா. நீர் இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் புதிய கிருபை, புதிய பலன், உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும். சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும், என் குடும்பத்தின் மேல கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும். நாங்க இருந்து ஊழியம் செய்யற இடத்துல கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் உண்டாகட்டும். ஓ தேங்க்யூ லார்ட். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆர்டினரி கார்டு 3 கார்டு. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. சொல்லுங்க, நீங்க தான் காப்பீங்க ஆண்டவரே எதிர்காலத்தை. சொல்லுங்க ஆண்டவரே, என்னால் அல்ல, என் குடும்பம் அல்ல, என்னுடைய பக்தி அல்ல, உங்களை நம்புறோம். நீங்க தான் என் எதிர்காலத்தை காப்பீங்கன்னு கையை உயர்த்தி சொல்லுங்க. நீர் காப்பீரப்பா. இம்மட்டும் காத்து வந்தீர், இம்மட்டும் நடத்தி வந்தீர், இம்மட்டும் கூட இருந்தீர் இம்மானுவேலராக. இம்மட்டும் தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்பு வைத்தீர். அதற்கு நாங்கள் கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா. சொல்லுங்க, நன்றி. இம்மட்டும் நடத்திய கிருபைக்கு நன்றி, இம்மட்டும் உதவி செய்த உம்முடைய அன்பிற்கு நன்றி, இம்மட்டும் எங்களை கழுவி ரட்சித்து புதிதாக்கி பரிசுத்த ஆவியாளர்களை நிரப்பினீரே நன்றி. எங்களை மாற்றினீரே நன்றி. வணங்கினீரே, உருவாக்கினீரே, ஊழியராக மாற்றினீரே, உம்முடைய பிள்ளையாக மாற்றினீரே, விசுவாசிகளாக மாற்றினீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறாங்க அந்த பூமியில. உலகத்திற்காக வாழ்ந்து எதற்காக என்று வாழ்கிறோம் என்று தெரியாமல் ஒவ்வொரு மனிதனும் நித்தியத்திற்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் எவ்வளவோ காரியத்தை செய்து அவருக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பை, இந்த பரம நித்தியத்தின் அழைப்பை ஒவ்வொருவரும் அசட்டை பண்ணி இந்த இம்மைக்குரிய காரியத்திலேயே நேரத்தை செலவழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு வாலிபர்களும் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க, நித்தியத்தை மறந்தவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை மறந்தவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. கையை உயர்த்தி ஜோமனும் அவங்களுக்காக. அன்பின் ஆண்டவரே, நம்ம சபையில கூட சிலர் வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் வருவாங்க. பாடல் ஆராதனையில் இருக்க முடியாது, அவங்க லேட்டாக தான் வருவாங்க. சிலர் லேட்டாகவே வந்துட்டு சீக்கிரமாக போகிறாங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பக்தி அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்குது. அவங்களுக்குள்ள தெய்வ பயம் இல்லாமல் இருக்குது. ஆண்டவரோடு சேரணும். ஏதோ கிறிஸ்தவனாக பிறந்துட்டோம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டோம், சபைக்கு போகிறோம் என்பதாக வருவாங்க. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தொடணும், சபைக்குள்ளே இருக்கிறவர்களை தொடணும். நம்மளை இன்னும் ஆண்டவர் ஆழத்திற்கு கொண்டு போகணும். பரிசுத்தத்தின் ஆழத்திற்குள்ள, மகிமையின் பிரசன்னத்தின் ஆழத்திற்குள்ள நம்ம ஒவ்வொரு கேளுங்க. நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு டிப்ஸு, இதை அப்படியே ஜபமாக கொண்டு வாங்க. ஆண்டவரை, இன்னும் ஆழத்துக்குள்ளே நாங்கள் போகணும், நாங்கள் இன்னும் ஆயத்தமாகணும், இன்னும் நீதி செய்யணும், இன்னும் பரிசுத்தமா வாழணும். ஆண்டவரே, நாங்க மட்டும் இல்ல, எங்க சபையில் உள்ள ஒவ்வொருவரும் இன்னும் பரிசுத்தமா வாழணும், இன்னும் நீதி செய்யணும், இன்னும் பிரசன்னத்திற்குள்ள நிலைத்திருக்கணும். எங்க சபை மட்டும் இல்ல, இந்த தூத்துக்குடி, ஆண்டவரே, தமிழ்நாடு, இந்தியா, அந்த அகில உலகத்தில் ஒவ்வொரு சபையில உள்ளவர்களும் ஆயத்தமாகணும் சந்திக்க. இன்னும் நீதி செய்யணும், இன்னும் பரிசுத்தமா வாழணும். அதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. கேட்டா ஆண்டவர் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுங்க. அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் தடைகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கு கிருபை கிடைத்து, இரக்கம் கிடைத்து, விடுதலை கிடைத்து, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உண்டாவதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே அனுக்கிரகம் செய்யுங்க. வருகிற நாட்கள்ல யார் யாரெல்லாம் சபைக்குள்ள சும்மா வந்துட்டு போறாங்களோ அவங்கள அக்னியாய் மாறட்டும். ஆண்டவரே, எங்க தேசத்துல
எல்லா சபைக்குள்ள அகில உலகத்திற்குள்ள சும்மா வந்துட்டு போறவங்களாக அல்ல, கர்த்தருக்காக அக்கினியாய் எழும்புகிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த வாழ்க்கைக்குள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வாழுகிறவர்களாக, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் வாழுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இழுத்து கொள்ளுவீராக. அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவரை அறிந்தும் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அடிமைத்தனத்திலிருந்து வெளிப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. குடியின் அடிமைத்தனம், சிற்றின்ப அடிமைத்தனம், வேலை என்கிற அடிமைத்தனம், கர்த்தரோடு இருந்து பிரிக்கிற எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் ஜனங்கள் விடுதலையாவார்களாக. எங்க சபை விடுதலையாவதாக இயேசுவின் நாமத்தினால. Shakarabahadala raba, Dudabagadala, Rikata raba, Shakadadala raba, Baba Baba Baba. Thank you Lord. ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்றப்பா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாத ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் ஆண்டவரே ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக நீர் கிரியை செய்ய போறதற்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறோம் அப்பா. நீர் எதிர்காலத்தை வளமாக்க போறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவருடைய ஒவ்வொருடைய ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்க போறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் தேவ சமூகத்தில் தேவ சந்நிதியில் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். அப்படியே செய்கிறதற்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். வீடியோஸ் ரெடியா இருக்கா? வீடியோ இன்னைக்கு உங்களோடு தொடர்ந்து வீடியோஸ் 2 வாரமா, ஆண்டுடைய முதல் வாரம் ஆண்டுடைய செய்தி ஜபத்தை குறித்து நெல்லை ஜபராஜான பேசினாங்க. எத்தனை பேர் கேட்டீங்க? கைவருத்தி காட்டலாமா? அந்த ஜபத்தை குறித்து. சாம் வரலையா? 5 பேர் கேட்டிருக்கீங்க ஜபத்தை குறித்து. நீங்கள் 3 பேர் ரொம்ப சந்தோஷம். ஜபத்தை குறித்து ஒரு வல்லமையான செய்தி யூடியூப்ல இருக்கு, பாருங்க. பிறருக்கு அனுப்புங்க. நெல்லை ஜெபராஜனுடைய மெசேஜ் அது ரொம்ப இந்த காலத்திற்கு தேவையான, அவங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த காலத்திற்கு தேவையான ஒரு மெசேஜ். அப்படி மெசேஜை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படிலாம் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தேவனுடைய மனிதர்களை. அவங்களுடைய டெடிகேஷனை கேட்கும்போது காலையில் 3 மணிக்கு எழும்புனா 9 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்களாம். அதெல்லாம் கேட்கும்போது அதனால தான் கர்த்தர் அவங்களை வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி 3 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் கத்தி பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் கிரியே இல்லை. பிரசங்கம் பண்ணுறோம். சிலர்லாம் கத்தி பிரசங்கம் பண்ணுறதை பார்த்துருக்குறேன். ஜெபம் கம்மியாக இருந்து என்ன கற்றுனாலும் அது சத்தம் இடுகிற வெண்கலமும் ஓசை இடுகிற கைத்தாளமும் ஆயிரும். ஜெபம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரோடு உறவாடி இருக்கிறவர்கள். இந்த நெல்லை ஜெபராஜாவை பற்றி சொல்லப்போனால், அவங்க திருநெல்வேலியில் வந்தால் வள்ளியூரில் கன்வென்ஷன் கூட்டத்தில் பிசாசு அலக்கழிச்சதுன்னு சொன்னாங்க. இது ஒரு ஆள் இல்லை, ஒரு ஊரில் இல்லை, ஒவ்வொரு ஊர்லேயும் அப்படி நடக்கும் அந்த தேவ மனிதர் மூலமாக. எத்தனையோ மந்திரவாதிகள் சவால் விட்டு போனாங்க. கர்த்தர் இந்த தேவ மனிதரை வல்லமையாக பயன்படுத்தினார். பல சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப மறந்துட்டேன். நான் சின்ன வயசில் அவங்க மெசேஜை கேட்டதுனால சில காரியங்கள் ஞாபகம் இருக்கிறது. ஒவ்வொரு சம்பவமும் ஒரு 60% 70% ஞாபகம் இருக்கிறது. ஒரு 30% அது மறந்து விட்டது. அவங்க சொன்ன எடுத்துக்காட்டுகள், அவங்க லைஃப்பில் நடந்த காரியங்கள், மந்திரவாதிகள் சவால் விட்டு அவங்க மீட்டிங்கில் இருந்தது. ஒரு தடவைலாம் ஒரு பொண்ணு ஜோமனை வந்துச்சா, காலேஜ் கேர்ள்ஸ் ஒரு 4-5 பேர். அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அந்த மீட்டிங்கில் இருக்கணும்னு அவங்க அம்மா அப்பா விரும்பினதுனால இவங்க வெளியே சுற்றாமல் அந்த மீட்டிங்குள்ளே வந்துட்டு திருப்பி வெளியே போய் சுற்றணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வரும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 3 பிள்ளைங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த தேவமணி ஊழியக்காரன்னு உங்கள் அம்மா கூப்பிட்ருக்காங்கல்ல, இன்றைக்கி அவர்கிட்ட போய் நான் வயிறு வலின்னு சொல்லி ஜோமனை போகிறேன், தீர்க்க தரிசின்னு சொல்கிறாங்கல்ல, வயிறு வலின்னு சொல்லி நான் ஜோமனை போகிறேன். நல்லா இருக்கிற பொண்ணு நெல்லை ஜெபராஜையாட்ட வந்து ஜோமனை போகிறேன்னு சொல்லி வந்துச்சான். கடைசி டைமில் வந்து அவங்க முன்னாடி முழங்கால் போடும்போது, ஐயா எனக்கு வயிறு வலி ஜோமனுங்கன்னு சொன்னிச்சான். அவர் கை வச்சு, ஆண்டவரே வயிறு வலி போட்டுன்னு சொன்னாரா, நான் வயிறு வலி வந்துட்டான்.
உருண்டுச்சான். ஆண்டவர் சொன்னாரா, இப்போ அவளை ஒன்றுமே செய்யாத விட்டுரு அப்படின்னாராம். வழியில் உருளுதான். அந்த கூட வந்த 2 பொண்ணுங்க வந்து, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சிருவீங்க, அப்படி இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் கொஞ்ச நேரம் உருளை விட்டுட்டாராம் ஸ்டேஜில். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுக்கு உண்மையாக ஜெபம் பண்ணி அதை அழுது ஒப்பு கொடுத்து அன்னைக்கு ஆண்டவர் அவர்களை தொட்டார் அப்படின்னு சொல்லி, இப்படி பல சாட்சிகள் அவங்க மூலமாக நான் கேட்டிருக்கிறேன். நம்ம சர்ச்சில் பல தடவைகள் வந்து ஆண்டுடைய ஊழியத்தை செஞ்சுருக்கிறாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது, நான் 5 வயசில் 7 வயசில் 10 வயசு வரைக்கும், இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 10-15 வயசு வரைக்கும் வந்திருக்கலாம். இப்போ அவங்க ஒரு 15 எத்தனை ஆண்டு எப்போ இறந்தாங்கன்னு எனக்கு தெரியல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு போனாங்கன்னு, பரலோகத்திற்குள்ள இப்போ அவங்க இருக்கிறாங்க. சரி, ஓகே. அவங்களுடைய மெசேஜை கேட்க கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை. இந்த காலத்தில் மீடியா சரியாக பாருங்க, அன்னைக்கு மீடியாவில் சபைக்குள்ளே இருக்க போய் அந்த பரிசுத்தவானுடைய செய்தியை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். மீடியா சபைக்குள்ளே இருக்கிறதுன நம்ம அந்த காலத்துலலாம் மீடியா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலம். சபைக்குள்ளெல்லாம் கேமராஸ்லாம் கிடையாது. ஆனால் பாஸ்டர் டி மோகன் அவங்க சர்ச்சில் பேசினதுனால அந்த செய்தி இன்னைக்கு இங்கெல்லாம் வரும்போது எடுக்காமல் விட்டுட்டோம். எடுத்திருந்தா இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு மெசேஜ் தான் அவங்க மெசேஜ் யூடியூப்பில் இருக்குது. நாங்களாம் இங்கே எத்தனையோ மெசேஜ் ஒரு 20 தடவையாச்சும் கொடுத்துருப்பாங்க கூட. ஏன்னா ஒவ்வொரு நாள் கன்வென்ஷனுக்கும் வருவாங்க. இப்படி ஒரு 4-5 வருஷம் வந்திருக்கிறாங்க. 2-3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் வைப்போம். நான் எடுக்காமல் விட்டுட்டோம். அதை கொடுத்து நமக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கி அந்த மெசேஜ் அகில உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் அதை கேட்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் கேட்டாங்க, அந்த ஐயா மெசேஜ் ஒன்று தான் கேட்டேன், ஆனால் இப்படி கர்த்தர் அவரை பயன்படுத்தி இருக்கிறாரு, இப்படி கர்த்தரோடு அவர் இந்த மனுஷன் உறவாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, இப்படி பல சாட்சிகள் அவங்கள குறித்து என்னையால் சொல்ல முடியும். அந்த இப்பொழுது அதை கேட்க கர்த்தர் இந்த மீடியா மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இந்த மாதிரி நல்ல காரியத்திற்கு உங்களுடைய ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாததை பார்க்குறத விட்டுட்டு, கத்தி இருக்குது, நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணலாம், அடுத்தால கொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம், அப்படி தானே? அதே மாதிரி நல்ல காரியத்திற்கு இந்த மொபைலை யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஆண்டுடைய பாடலை வீட்டில் போட்டு நைட்டு கேட்டுக்கிட்டே தூங்குங்க. எதையாவது பார்த்துட்டு தூங்காதீங்க. அது பொல்லாத கண்களின் வழியாக தான் இச்சை பிரவேசிக்கிறது. எனக்கு விடுதலையே இல்லையே இச்சையிலிருந்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கண்களின் வழியாக தான் அது பிரவேசிக்குது. உன் கண் வெளிச்சமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் வெளிச்சம்னா என்ன? உன் கண் வேதம் தான் நமக்கு வெளிச்சம். இந்த வேதத்தை பார்க்கணும் உங்கள் கண்கள். அப்புறம் பரலோகத்தை பார்க்கணும், இயேசுவை தேவ பிரசன்னத்தை பார்க்கணும். இந்த கண்களை மூடி தேவனோடு உறவாடணும். அந்த பூமியை மறக்கணும். இருள் என்ன? இந்த பூமிக்குரியவைகள்லாம் இருள், பொல்லாங்கான் இருள். இந்த பூமியில் அவ்வளோ வச்சிருக்கிறான் பிசாசு, இருளான காரியம். தேவனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாமே இருள் தான். தேவனை விட்டு பிரிக்கிற எல்லாமே இருள் தான். ஆனால் இன்னைக்கு நல்ல இருள் கெட்ட இருள்லாம் கிடையாது. தேவனை விட்டு உங்களை பிரிக்குதா? சாக் புனன்னு ஒரு பெரிய தேவ மனிதர் உண்டு. அவங்க தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக முன்னாடி கேட்டிருக்கேன். நிறைய தேவ மனிதர் இந்த மாதிரி சாட்சி சொல்லுவாங்க. ஒரு வேலையில் நல்ல போஸ்டிங்கில் இருந்தேன், ஆனால் எனக்கு மூத்தவங்க, சீனியர், என்னுடைய பாஸ் அல்லது என்னுடைய அதிகாரி எனக்கு இந்த தவறு செய்ய சொன்னார். எனக்கு செய்ய முடியாதுன்னு சொன்னேன். அவர் என் மேலே கோவப்பட்டார். அப்புறம் செஞ்சாதான் அந்த வேலையில் இருக்க முடியுங்கிற இடத்துக்கு வந்தார். அந்த வேலையே வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வந்தேன்னு சொன்ன எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்க. நம்ம சர்ச்சிலேயே ஒரு ஐயா வந்து ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பாங்க. அந்த ஐயா பேர் மேத்யூ, ஏதோ ஒரு மேத்யூ, பால் மேத்யூ அப்படிங்கிற ஒரு ஐயா நினைக்கிறேன். சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க கலெக்டராக இருந்தாங்க. இப்போ சென்னையில் சர்ச் நடத்துகிறாங்க. ஆண்டவருக்காக 5 மாவட்டத்திற்கு 5 ஜில்லாவுக்கு கலெக்டர், ஆந்திராவில், தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் 10 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அவங்க சொன்னாங்க, எழுதி கொடுக்கும்போது கவர்மெண்ட்லேருந்து சொன்னாங்களா, இன்னொரு 30 நாள் பார்த்துட்டு போனீங்கன்னா உடனே ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. 30 நாள் ஏதோ 3 மாதமோ ஏதோ சொன்னாங்க.
அவ்வளோ நாள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ லேக்ஸ், 30-40 லட்சம் ரூபா அந்த பிடிச்சு வச்சுருப்பாங்களா பிஎஃப், அந்த மாதிரி பணத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்களாம். அவர் வேண்டாம் அப்படின்ட்டார். அந்த பணம் எனக்கு முக்கியம் இல்லை. அவர் ஒரு நேர்மையான அதிகாரி, பெரிய சம்பாத்தியெல்லாம் அந்த இடத்துல அவர் பண்ணலை. ரொம்ப சிம்பிள். அவர் வாங்குகிற சம்பளத்தோட்டு எவ்வளவோ பேர் அப்படி எனக்கு தெரியும். அப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தார்கள். அதனால் நல்ல காரியத்தை, அந்த வெளிச்சத்தின் காரியத்திற்கு நேராக நம்முடைய கண்ணைக்கு வந்து வேலைங்கிற இருள்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு ஜனங்கள் வேலை வேலைன்னு சொல்லி தேவனையே விட்டுறாங்க. படிப்பு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா படிப்புன்னு சொல்லி பைபிளில் எங்கேயாவது படிப்பை பற்றி எழுதியிருக்குதா? படிப்புன்னு சொல்லி கர்த்தருடைய ராஜ்யத்தை விட்டுறாங்க, கர்த்தரை தேடுறதை விட்டுறாங்க. அதனால் எது முக்கியம் இந்த லைஃப்பில்? கொஞ்ச நாள் வாழ போகிறோம். எங்கள் மாமா இமானுவேல் பிரான்சிஸ் அவங்க ஒரு பாடல் எழுதியிருந்தாங்க. பொன்னும் பொருளும் வாழ்வு அல்ல, மண்ணும் நிலமும் வாழ்வு அல்ல, கோடி பணமும் வாழ்வு அல்ல, மாடி கோபுரமும் வாழ்வு அல்ல அப்படின்னு சொல்லி, வாழ்வு, புது வாழ்வு, நித்திய வாழ்வு, சத்திய வாழ்வு, இயேசு நமக்கு வைத்திருக்கிற வாழ்வு, பரலோக வாழ்வு. அந்த ஒன்றுக்காக தான் இந்த பூமியில் நம்ம கிரியை செய்யணும். முக்கியமாக முதலாவது கிரியை. செகண்ட், உங்கள் வீட்டுக்கு தேவையான செய்யலாம், உங்கள் பெற்றோருக்கு தேவையானது, உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையானதை கர்த்தரே அதை செய்ய வைப்பார். உங்களை ஆவியானவரே அதற்கு நேராக உங்களை நடத்துவார். இதை செய் அப்படின்னு சொல்லி. அதனால் பரிசுத்தவான்கள் வேலை செய்யலையா? எவ்வளோ தினகரனையா வேலை செஞ்சாங்க. ஆனால் பல மணி நேரம் தேவ சமூகத்தில் காலையில் காத்து இருப்பாங்களாம். நைட்டு வந்து பல மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்களாம். காலையில் வேலைக்கு பேங்க் வேலை, டைமுக்கு போவாங்களாம். முன்னாடியே போயிடுவாங்களாம், டைமுக்கு முன்னாடி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவாங்களாம். அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் தேவ சிந்தை, தேவனுடைய ராஜ்யம் சிந்தை, இருதயம் நமக்கு எதற்கு நேராக போயிட்டுருக்கு. நீங்கள் வேலை செய்யலாம், படிக்கலாம், ஆனால் என்னுடைய படிப்பு தான் என்ன முன்னேற்றம் அப்படின்னு இருக்கக்கூடாது. தேவ பிரசன்னம் எனக்குள்ளே இருக்குதா? தேவ நடத்துதல் இருக்குதா? தேவ தொடுதல் எனக்குள்ளே இருக்குதா? தேவன் என்ன நடத்துகிறாங்களா? இந்த எண்ணத்தோடு நான் படிக்கணும். தேவன் இப்போ என் கூட இருக்கிறாங்களா? நான் படிக்கும்போது நான் அவருக்கு பிரியமாக இருக்கிறேன்னா இந்த பூமியில்? இன்னைக்கு வருகை வந்தால் நான் பரலோகம் போயிடுவேனா? இன்னைக்கு மரணம் வந்தால் நான் பரலோகம் போயிடுவேனா? என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு தம்பி, அவனுடைய தங்கச்சி 22 வயசில் சென்னையில் ஐடி கம்பெனியில் நல்ல சேல்ரி 1 லேக் அப்போ வாங்கினாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல நிறைய மீட்டிங்லாம் போவாங்க. திடீர்னு 23-24 வயசில் நல்லா படித்து நல்ல வேலை செய்கிறவங்க, ஒரு வியாதி அவங்களுக்கு கிடையாது. நைட்டு படுத்துருக்காங்க, காலையில் எழும்பலை. அவங்க லைஃப் முடிஞ்சுது. இந்த பூமியில் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். யாருக்கும் எப்போ லைஃப் முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். பைபிளில் பாருங்கள், யோவான் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க? இயேசுவுக்கு முன்பதாகவே, இயேசுவினுடைய ஊழியம் ஆரம்பிக்கும் போது யோவான் அவருடைய மரணம் வந்து விடுகிறது. எனக்கு தெரிஞ்சு 30 to 31 வயசில் யோவான் மரிச்சிருப்பாங்க. யோவான் ஸ்நானகன், யோவான் ஆண்டுடைய சீசர் வேற, வெளிப்படுத்தின எழுதுறது அது ஒரு சீசன். அவன் அப்போஸ்தலராக மாறுகிறான். ஆனால் யோவான் ஸ்நானகன் என்பது ஆண்டவரோடு பிறந்தவர்கள். ஆண்டவருக்கு முன்பாக 6 மாதத்துக்கு முன்பாக தேவதூதன் சகரியா எலிசபெத்திற்கு வந்து சொப்பனத்தில் தோன்றி பேசி, அந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர். அவருடைய வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. நிறைய அன்னைக்கு ஒரு ஐயா சொன்னாங்க, அப்போஸ்தலர்லே சிலருடைய வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஸ்தேவானுடைய வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. எல்லாம் பரிசுத்தவான்கள் தான். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை 33 வருஷம். அவருடைய கிரியை செய்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. நமக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் நமக்கு தெரியாது. நமக்கு கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். அதற்காக முழு மனதாக தேவன் எதற்காக அழைத்தாரோ பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாம் ஓட வேண்டும். ஓகேவா? அந்த வெளிச்சத்திற்காக. நான் ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, மீடியா நம்மளை இருளுக்கு நேராக நடத்துகிறது, உலகத்திற்கு நேராக. உலகத்தை நீங்கள் பார்க்க உலகத்தில் உள்ளதை பார்க்க அதுதான் நம்மளை ஆளுகை செய்கிறது.
நான் ப்ராக்டிக்கலாக நான் அனுபவிக்கிறத சொல்கிறேன். நம்ம கொஞ்ச நேரம் உலகத்தை பார்த்துட்டோன்னா அந்த சிந்தையில் நிரப்பப்படுறோம். தெய்வீக சிந்தை போயிடுது, தெய்வீக பிரசன்னம் போயிடுது. திருப்பி ஆண்டவரே உடைய பிரசன்னம் வேண்டுப்பா, உடைய சமூகம் வேண்டுப்பா. அதான் ஃபாதர் பெர்க்மான் செய்யலாம் இடைவிடாமல் ஆராய்ச்சிட்டே இருப்பாங்க. ஸ்டேஜில் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் ரூமில் இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்டையும் சிலர் குறை சொல்ல வருவாங்களாம், காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்களாம். இடைவிடாமல் ஆண்டவரோடு நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் நேரில் பார்த்துருக்குறேன், அவங்க ரூமில் போய் பார்த்துருக்குறேன், காளையார் கோயிலில் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்த்துருக்குறேன். எப்போமோ ஃப்ளைட்டில் உட்காந்துருந்தாலும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவங்க வாய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தது ஒரு பெரிய பாக்கியமாக நான் அதை கருதுகிறேன். அதனால் அந்த வெளிச்சத்தை காத்துக்கொள்ள, பிரசனத்தை காத்துக்கொள்ள இந்த ஃபோன் தடையாக இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில். நம்மளுடைய சிந்தை தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய இந்த கண்ணு முக்கியமானது. இன்னைக்கு கண்ணை காத்துக்கொள்ளுங்கள், பரிசுத்தத்தை பாருங்கள், வேதத்தை பாருங்கள், தேவனுடைய பிரசனத்தை பாருங்கள், கண்ணை மூடி ஆண்டவரை பாருங்கள். அந்த ஆவியின் சிந்தையால் நிரம்புங்க, மாம்ச சிந்தையை அழிச்சிருங்க. கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த சந்ததிக்கும் வரக்கூடிய சந்ததிக்கும். சங்கீதத்தில் எழுதியிருக்கு, சங்கீதம் 71 78 தெரியல. இந்த சந்ததிக்கு உடைய வல்லமையும் வரப்போகிற சந்ததிக்கு உடைய பராக்கிரமத்தையும் அறிவிக்கும் வரைக்கும், முதிர் வயதும் நரை வயதும் உள்ளவனாக வரைக்கும் என்னை நீர் கைவிடாதிருப்பீராக. கர்த்தருடைய வல்லமையை அறிவிக்கணும், பராக்கிரமத்தை அறிவிக்கணும். அவர் யார் என்பதை நீங்கள் தான் சொல்லணும். இந்த பூமிக்கு நீங்கள் தான் உப்பு, நீங்கள் தான் வெளிச்சம். இந்த பூமிக்கு அறிஞ்சிருக்கிறவங்க நம்ம இருளாக இருந்தால் எப்படி? அறிஞ்சிருக்கிற நம்ம உலகத்தை தேடிக்கிட்டே இருந்தால் உலக மக்கள் மாதிரியே. நீங்கள் உலக மக்கள் மாதிரி அல்ல. உங்களுக்கு கர்த்தர் சரியான நேரத்தில் சரியானதை தந்து சரியான பாதையை செய்வார், உண்டாக்குவார். நீங்கள் உங்களுக்கு பாதையை உண்டாக்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தரே உங்களுக்கு பாதையை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. விசுவாசி நல்லா கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, ஓகே. இன்னைக்கு நெல்லை ஜெபராஜையாவத முதல் வாரம் பார்த்தோம். செகண்ட் வீக் பென்னிஹின் ஐயாவுடைய ஹீலிங் மினிஸ்ட்ரியில் அவங்க கூட்டத்தில் நடந்த ஹீலிங் மினிஸ்ட்ரிஸ் பார்த்தோம். இந்தியாவில் நடந்ததையும் சீக்கிரமாக வரக்கூடிய நாட்களில் நெக்ஸ்ட் மந்த்தோ எப்போமோ ஆண்டவர் போட கிருபை செய்வாராக. இந்த நாளில் ஒரு 5000 பேர் உள்ள ஒரு போதகர், கொரிய தேசத்தார். அவர் எங்கே அமெரிக்காவில் சர்ச் வச்சுருந்தாரா எங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க சர்ச்சுக்கு 5000 பேர் வருவாங்களாம். அந்த மனிதர் மரணமடைந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ள போகும்போது விசுவாசிகள், சபை மக்கள்லாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் இன்னும் சிறிது காலம் அந்த பூமியில் வியாதியினால் மரணமடைந்து, ஹார்ட் அட்டாக் நினைக்கிறேன், அது இந்த டிஸ்பிளேல இப்போ போடுவாங்க, நீங்கள் கேட்க போகிறீங்க. பரலோகம் போனார். அவர் போகும்போது தான் அவர் சில ரகசியங்களை அங்கே என்ன இருக்குது என்பதை பார்த்து, பரலோக ராஜ்யத்தில் என்னென்னலாம் நமக்கு இருக்கணும், இங்கே என்ன செஞ்சால் அங்கே என்ன இருக்கும் அப்படிங்கிறதை அந்த மனிதர் சொல்லுவார். இங்கே என்னென்ன கிரியை நாம் செய்யணும் என்பது முக்கியமாக. நீங்கள் அதை ஒவ்வொரு வேர்டும் அற்புதமான வார்த்தை. அதை ஒரு தமிழில் ஒரு பாஸ்டர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதே இங்கிலீஷ் வேர்டை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த ஹெட்டிங் எப்படி தெரியுமா? 1000 பேரில் ஒரு ஆள் தான் பரலோகத்துக்கு போகிறாங்களாம். ஆண்டவர் காண்பித்தாராம். இந்த பூமியில் 1000 பேர் மரிச்சா நம்ம 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் அதுக்கு சபைக்கு தான். அப்போ எவ்வளோ கிறிஸ்தவங்க கம்மியாக இருக்காங்கன்னு பாருங்க. தேவனை உண்மையாக நேசிக்கிறவங்க, தேவனுக்காக உண்மையாக வாழ்கிறவங்க, தேவனோட ஐக்கியம் கொண்டவர்கள் எவ்வளோ கம்மியாக இருக்காங்க பாருங்க. அதனால நம்ம பரலோகத்தை இழந்துடக்கூடாது. அதற்காக இந்த பூமியில் கிரியை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இந்த பரலோகத்தை பறித்த தரிசனத்தை அந்த தேவ மனிதர் பெற்று இந்த பூமிக்கு வந்து என்ன செய்தார், அவர் என்னென்னலாம் ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னாங்களோ, அதை பேசினாங்களோ, அதை 3 பார்ட்டாக போட்டிருக்கிறாங்க. 2 பார்ட்டு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த பாஸ்டருடைய பரலோக இதை அந்த பாஸ்டர் அப்புறம் வந்து பூமிக்கு வந்து சில மாதங்கள் ஐசியூவில் இருந்து அப்புறம் அவர் ஆண்டவருக்காக வல்லமையான ஊழியத்தை செய்தார். அவருடைய சாட்சியை இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். போன வாரம் கேட்டது பார்த்தது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? விசுவாசத்தை தூண்டினது 1 2 3 விசுவாசத்தை தூண்டிச்சா?
பிரோஜனமாக இருக்கா அப்படி போடுறது? அல்லது வார வாரம் யாரையா மெசேஜ் கொடுத்து அப்படி உங்களுக்கு பண்ணும், அதுவும் நடக்கும் சீக்கிரமாக. ஆனால் இந்த வாரம் யாராச்சும் கூப்பிட்டு தான் நினச்சேன். ஆனால் இந்த சாட்சியை நான் கேட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்டது. என்னோட அடிக்கடி இந்த சாட்சி என்னோடு பேசும். அதனால நீங்களும் அதை கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப் முழுவதும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் அறிந்து இதை போடணும் என்று தீர்மானித்தேன். இப்பொழுது அதை கேட்க போகிறீங்க. 2 பார்ட்டாக இருக்கும். ஒரு 14 நிமிஷம் 13 நிமிஷம் தான் நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட் 2 பார்ட்டாக அந்த சாட்சி இருக்கும். அண்ணா உங்களுக்கு Heaven பரலோகமும் நரகமும் 1,000 to 1 ஆயிரத்தில் ஒன்று. by Pastor பாஸ்டர் பார்க் தன்னுடைய சாட்சியை கூறுகிறார். in 1987 ஆண்டு போதகர் பார்க் இரத்த கொதிப்பு வியாதியினால் but by the grace of தாக்கப்பட்டு God, his life was கைகால் இழந்து மரித்த நிலைமையில் 4 மாதங்கள் மூச்சு பேச்சு இல்லாமல் ஆஸ்பத்திரியில் படுக்கையில் சேர்க்கப்பட்டிருந்தார். he was about அப்பொழுது அவருக்கு when he had come back வயது 50. during his death. The Lord showed ஆண்டவர் அவருக்கு பரலோகத்தையும் நரகத்தையும் மரித்த நிலைமையில் you காண்பித்தார். know that if you're arrogant and proud, அவர் you'll bring a curse Our- on yourself. 5000 பேர் கொண்ட ஒரு பெரிய சபையின் போதகராக இருந்தார். 1,000 members பெருமையாகவும் மிகவும் அகந்தையாகவும் இருந்தபடியால் due to அவர் மேல் சாபத்தை வருத்திக் கொண்டேன் என்கிறார். he used to have property worth about அவர் 50. தன்னுடைய வாழ்க்கையின் பின்னணியத்தையும் சாட்சியும் இப்பொழுது குறிப்பிடுகிறார். But after my நான் death, 5000 பேர் கொண்ட ஒரு பெரிய சபையின் போதகராக கொரியாவில் இருக்கிறேன். salvation cannot be achieved. என்னுடைய பெருமையினால் தேவனிடத்திலிருந்து தண்டனை பெற்றேன். எனக்கு $150 மில்லியன் மதிப்புள்ள சொத்து இருக்கிறது. 5 ஆடம்பர கார்கள் இருந்தது. பரலோக காட்சியை கண்டபின் அவைகளை விற்று தரித்திரருக்கும் ஊழியர்களுக்கும் கொடுத்து விட்டேன். After I பரலோகத்துக்கு சென்று வந்தபின் முற்றிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விசுவாசத்தினால் தான் ரட்சிப்பு என்று அறிந்து கொண்டேன். it was so unbearable. 1987 டிசம்பர் 19ஆம் ஆண்டு மதிய உணவுக்கு பின் திடீரென்று தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. நான் சாகும் தருவாயில் இருப்பதை உணர்ந்தேன். என் சுயநினைவை இழந்தேன். 4 மாதங்களுக்கு பின்பு தான் எழுந்தேன். என்னுடைய மகள், நீங்கள் மரித்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று சொன்னாள். நான் ஒரு காய்கறியை போல் உணர்வற்ற நிலைமையில் காணப்பட்டேன். Never allowed என்னுடைய சபையில் உள்ள யாரையும் என்னை பார்க்கும்படி அனுமதிக்கவில்லை. to my horrible. நான் மரித்த போது 2 பேர் என் அறையில் நுழைந்தனர். அவர்கள் சுவர் வழியாக வந்தார்கள். People entered my room. நான் அவர்களை பார்த்து, Entered my room. நீங்கள் யார் என்று கேட்டேன். And I screamed. அவர்கள் என்னிடம், My house was. நாங்கள் பரலோகத்தில் வந்த தூதர்கள் என்றனர். Then one of ஒரு us. மிகவும் பிரகாசமான ஒளி அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. We were from God's kingdom. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கிறோம். Brilliant light shine. என்னுடைய வலது பக்கத்தில் இருந்த தூதன் என்னை பார்த்து கூறினது, Introduced himself. இயேசு என்னை உலகத்துக்கு போய் உன்னையும் பரலோகத்துக்கு கொண்டு வரும்படியாக அனுப்பினார். And commanded me to bring ஆனால் to the earth உன்னுடைய குடும்பத்தாரின் அழுகையின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். dead. எனவே இன்னும் சிறிது காலம் இந்த உலகில் நீ வாழும்படி அனுபவித்துள்ளார். Desires to grant you a little more time. முதலாவதாக தேவன் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு சென்று அங்குள்ளவைகளை நரகத்தையும் காட்டும்படி விருப்பமாயிருக்கிறார். Witness to the people of the earth. இரண்டாவதாக பூமியில் உள்ள மக்களுக்கு உன்னை சாட்சியாக வைக்க விரும்புகிறார். And the number of இனிமேல் நரகத்துக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை குறைவும் பரலோகத்துக்கு போகிறவருடைய எண்ணிக்கை கூடவும் வேண்டும். இதுவே உன்னுடைய ஊழியமாக இருக்க வேண்டும். instructed us. இதை ஆண்டவர் உன்னிடம் சொல்லும்படி எனக்கு அறிவித்திருக்கிறார். இதை நீ தாமதியாமல் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாவிட்டால் நீ பரலோக காட்சியை பார்க்க முடியாது என்றான். The moment இடது you பக்கத்தில் என்ற தேவதூதன் என்னிடம், நீ பிறந்தது முதல் சாகும் வரை உன்னோடு கூட இருக்கும்படியாக பாதுகாப்பு அளிக்கும்படியாக தேவனால் நான் உனக்கு கொடுக்கப்பட்டேன். now I know. அவன் என்னிடம், நீ பாதிக்கப்பட்ட சரீர சுகவீனத்தோடு இப்பொழுது இருக்கிறாய். I will not go. அப்பொழுது நான் தூதனிடம் சொன்னேன், இந்த நிலைமையில்
நான் ஆண்டவரை பார்க்க விரும்பவில்லை. நான் ஆண்டவரை ஆரோக்கியமான சரீரத்தில் காண விரும்புகிறேன். Probably be receiving. நான் ஆண்டவரை பரலோகத்தில் சந்திக்கும் போது என்னை குணமாக்கும்படி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வேன். Now I'm cursed. பின்பு பரலோகத்தில் இருந்து வந்த பின் சொப்பனத்தின் மூலம் பரலோகம் அழைத்து செல்ல ஆண்டவரிடம் வேண்டுவேன். Go back to heaven. தயவு செய்து என்னுடைய சார்பில் Come back and ஆண்டவரிடம் இரக்கம் பாராட்டும்படி கெஞ்சுகிறேன். please ask for mercy. ஆனால் அந்த தூதர்கள் But the angels were என்னுடைய விவாதங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். தேவதூதர்கள் என்னுடைய வஸ்திரத்தை கலற்றிவிட்டு என்னுடைய வஸ்திரம் அழுக்காக இருந்தபடியினால் வேறொரு வெண் வஸ்திரத்தை எனக்கு தரித்தார்கள். grabbed my hand. அந்த தேவதூதர்கள் என்னுடைய கரத்தை பற்றிக் கொண்டு And as I looked down, நேரே பரலோகத்துக்கு செல்ல ஆரம்பித்தனர். அவர்கள் மேகங்கள் வழியாக செல்லும்போது பூமி மிகவும் சிறியதாக காணப்பட்டது. I saw a brilliant அவர்கள் என்னை முடிவே இல்லாத பொன்னாலான வீதி வழியாக கூட்டி சென்றனர். said, அங்கு மிகவும் பிரகாசமான ஒளி வீசும் விளக்குகளை பார்த்தேன். அவைகள் மிகவும் பிரகாசமாக காணப்பட்டது. பின்பு அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டேன். it's அதற்கு பரலோகத்திலிருந்து வருகிறது என்று தூதர்கள் பதிலளித்தனர். நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அது மிகவும் பெரிதாக இருந்தது. பின்னால் ஒரு கூட்டம் வெண்வஸ்திரம் தரித்த மக்கள் அங்கு கூட்டமாக இருப்பதை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டேன். அவர்கள் இயேசுவை உண்மையும் உத்தவமாக சேவித்தவர்கள், முழு இருதயத்தோடு பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். அவர்கள் சரீரபிரகாரமாக பூமியில் மரித்தார்கள். ஆனால் இப்பொழுது அவருடைய ஆத்துமா பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றார். அடுத்த தேவதூதன் என்னை பார்த்து சொன்னது, பரலோகத்தில் 12 வாசல்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றின் வழியாக செல்ல வேண்டும். ஏதாவது ஒரு வாசல் வழியாக கடந்து பரலோகத்துக்குள் செல்ல வேண்டியது அவசியம். நாங்கள் தெற்கு வாசல் முன் நின்று கொண்டிருந்தோம். ஆனால் அது மூடியிருந்தது. நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நான் அந்த தூதனிடம் ஏன் இந்த பரலோக வாசலின் கதவுகள் திறக்கப்படவில்லை என்று கேட்டேன். தேவதூதன் பிரதித்திரமாக என்னிடம் சொன்னார், நீ பரலோக ஆராதனை பாடல்களை பாடாததென்றால் நான் தேவதூதனிடம் நான் பெருமை இருமாப்பு உள்ள மனிதனாக இருந்ததன் விளைவாக சாமடைந்து வியாதிப்பட்டதாகவும் பரலோக ஆராதனை பாடல்களை நன்றாக பாட தெரியாதவன் என்றும் பரலோக ஆராதனை பாடல்களை இதற்கு முன்பு கேட்டதில்லை என்றும் கூறினேன். அதற்கு அந்த தூதன், நீ சொல்வது சரிதான், ஆனாலும் நீ பரலோக பாடல்களை பாட இப்பொழுது ஆயத்தமாகிக் கொள் என்றார். பின்பு அந்த தூதர்கள் பாட ஆரம்பித்ததும் நானும் அவர்களுடன் சேர்ந்து பாட ஆரம்பித்தேன். angels began to அது sing. மிகவும் இயற்கையாக காணப்பட்டது. நான் பரலோகத்துக்குள் பிரவேசித்து விட்டேன். Came natural to me. And we பரலோகத்தின் காட்சிகள் வர்ணிக்க முடியாத அளவு ஆச்சரியமானதாக காணப்பட்டது. I can't describe heaven. நான் பரலோகத்தை உலக வார்த்தைகளினால் வர்ணிக்கவே முடியாது. Lord, நான் சொன்னேன், ஆண்டவரே, உமக்கு நான் மிகவும் நன்றியுடையவனாய் இருக்கிறேன். and arrogant. என்னை பரலோக காட்சிகளை காண அழைத்து வந்தீரே. Still brought me to heaven. நான் ஒரு பெருமை அகந்தை உள்ள நபராக சாபத்தினால் வியாதியடைந்தவனாக இருந்த போதிலும் என்னை இங்கு அழைத்து வந்ததற்கு உமக்கு நன்றி Beloved என்றேன். Pastor அப்பொழுது Young, ஆண்டவர் I welcome. என்னை பார்த்து சொன்னார், I made a long journey. என்னுடைய அன்பான போதகன் பார்க், நான் உன்னை வரவேற்கிறேன். நீ இங்கு வர ஒரு பெரிய பயணத்தை மேற்கொண்டுள்ளாய். ஆண்டவரின் சத்தம் அன்பும் பாசமும் நிறைந்ததாக காணப்பட்டது. நான் அழுகையோடு கண்ணீரோடு ஆண்டவருக்கு பதிலளித்தேன். ஆண்டவரே என்றேன். உடனே தேவதூதர்கள் சொன்னார்கள், நீ போதகராக 20 வருடங்கள் இருந்தும் பரலோகத்தில் அழுகை இல்லை என்ற வசனம் உனக்கு தெரியாதா? உடனே அழுகை நிறுத்தியுள்ளனர். என்னால் அழ முடியவில்லை, நிறுத்திவிட்டேன். ஆண்டவர் அதற்கு பின் என்னிடம் 5 கேள்விகளை கேட்டார். எவ்வளவு நேரம் நீ வேதத்தை வாசிக்க செலவிடுகிறாய்? How much did you give? எவ்வளவு நீ காணிக்கையாக கொடுக்கிறாய்? How many times எத்தனை முறை நீ சுவிசேஷம் அறிவித்திருக்கிறாய்? did you? நீ தசமமாக ஒழுங்காக கொடுத்திருக்கிறாயா? How much time did you? எவ்வளவு நேரம் நீ ஜெபத்திலே செலவிடுகிறாய் என்று கேட்டார். I could not answer. என்னால் 5வது கேள்விக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. எனவே தேவன் என்னை கடிந்து கொண்டார். After you had நீ become, ஒரு பெரிய சபையின் போதகர் ஆன பின் நீ ஜெபிப்பதில் சோம்பேறியாக மாறிவிட்டாய். being busy, நீ சுறுசுறுப்பாக இருப்பது ஒரு சாக்கு போக்காக சொல்லக்கூடாது. இந்த தூதர்கள் உனக்கு பரலோகத்திலும் நரகத்திலும் பல இடங்களை காண்பிப்பார்கள். நீ எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு சுற்றிப்பார். much as you desire. நீ பரலோகத்திலும் நரகத்திலும் பல இடங்களை கண்கூடாக சாட்சியாக பார்த்த பின் பூலோகத்துக்கு திரும்புவாய் என்றார். The Lord did not. ஆனால் ஆண்டவர் என்னை அவருடைய தோற்றத்தை பார்க்க
முதலாவதாக சிறு பிள்ளைகள் சேர்ந்து வாழும் இடம். இரண்டாவது இடம் வாலிபர்கள் வாழும் இடம். மூன்றாவது இடம் பரலோகத்திற்கு வழிநடத்தப்பட்ட ஆத்மாக்கள். அவர்கள் பரலோகத்துக்கு சென்றாலும் அங்கு வெட்கமடைந்தவர்களாக காணப்பட்டனர். அநேக மக்கள் என்னிடம் இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு வயது இருக்கும் என்று கேட்டார்கள். அவர்கள் கிண்டர்கார்டன் 3 to 5 வயதுக்கு உட்பட்டவர்கள். அங்கு ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சொந்த தூதன் அவர்களில் சேர்ந்து நடக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. பரலோகத்தில் பெரும்பாலான ஆத்துமாக்களுக்கு சொந்த வீடுகள் உள்ளது. அப்படி இருந்தும் சிலருக்கு வீடுகளே கிடையாது. நான் கேட்டேன், குழந்தைகளும் ஆன்மாக்கள் தானே, ஏன் அவர்களுக்கு வீடுகள் இல்லை? தேவதூதர்கள் பதிலளித்தார்கள், இந்த உலகத்தில் இருப்பது போலவே அவர்கள் வீடு கட்ட மூலப்பொருட்கள் அவசியம் தேவைப்படுகிறது. பரலோகத்திலும் மூலப்பொருட்கள் வீடு கட்ட தேவைப்படுகிறது. ஒரு மனிதன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் போது அவைகள் பரலோகத்தில் வீடு கட்ட மூலப்பொருட்களாக வந்து சேர்கிறது. தேவையான பொருட்கள் வந்து சேர்ந்ததும் தூதர்கள் வீடு கட்டும்படியாக ஆரம்பிக்கிறார்கள். சிறு குழந்தைகளுக்கு வீடு கட்ட தேவையான மூலப்பொருட்கள் கிடைப்பதில்லை. அவர்களுக்கு சரியான சந்தர்ப்பம், நேரம் வீடு கட்டும்படியாக கொடுக்கப்படவில்லை. அதனால் அவர்களுக்கு பரலோகத்தில் வீடுகள் கிடையாது. இனிமேல் அதிகமான மூலப்பொருட்களை சம்பாதிக்க என்ன செய்ய வேண்டும் என்று தேவதூதரிடம் கேட்டேன். தேவதூதன் சொன்னார், 7 விதமான காரியங்கள் பரலோகத்தில் வீடு கட்ட தேவைப்படுகிறது. முதலாவதாக தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும். இரண்டாவதாக வேதத்தை வாசித்து அதிக நேரம் செலவிட வேண்டும். மூன்றாவதாக அதிக நேரம் ஜெபத்தில் செலவிட வேண்டும். நான்காவதாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க அதிக நேரம் செலவிட வேண்டும். ஐந்தாவதாக ஆண்டவருக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும். ஆறாவதாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தசோபாங்களை கொடுக்க வேண்டும். ஏழாவதாக ஆண்டவருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்ய நேரத்தை செலவிட. இவைகள் தான் பரலோகத்தில் வீடு கட்ட பொருட்களை சேர்க்க உதவுகின்றன. இவைகளில் குறைபட்டால் எனக்கு பரலோகில் வீடு கட்ட சில பொருட்கள் இருக்காது. பரலோகத்தில் அநேகருக்கு வீடுகளே கிடையாது. அநேக போதகர்கள், மூப்பர்கள், சபையில் உள்ள தலைவர்களுக்கு கூட வீடு இல்லாமல் இருக்கிறது. நான் ஆர்வத்தின் மிகுதியினால் இந்த சிறு குழந்தைகள் எங்கு வாழ்கிறார்கள் என்று கேட்டேன். தேவதூதன் பதில் கொடுத்தார், அவர்கள் இங்குதான் வாழ்கிறார்கள். நான் அவ்வாறு சுற்றி பார்க்கையில் அந்த இடம் மலர்கள் நிறைந்த தோட்டமாக இருந்தது. அது வாசனையும் அழகும் நிறைந்ததாக காணப்பட்டது. அதன் அழகை என்னால் விவரித்து சொல்ல முடியவில்லை. இரண்டாவது இடம் விசுவாசம் உள்ளவர்கள் இருக்கிற இடம். ரட்சிப்புக்கும் பரிசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அங்கு அநேக வீடுகள் காணப்பட்டது. அங்கு உள்ள வீடுகள் அழகான விலை உயர்ந்த கற்களாலும் ரத்தினங்களாலும் கட்டப்பட்டிருந்தது. சில வீடுகள் உயரமாக பெரிய அளவில் வானத்தை எட்டும் அளவு உயரமாக உலகில் உள்ளது. அதை போல பெரிய கட்டடங்களாக இருந்தது. அவைகள் தேவனை உத்தமமாக சேவித்தவர்களுடையதாக காணப்பட்டது. அவர்கள் பூமியில் வாழ்ந்தபோது உண்மையாக வாழ்ந்தவர்களுடைய வீடுகள் அழகான ரத்தினங்களையும் விலை உயர்ந்த ரத்தின கற்களையும் வைத்து கட்டப்பட்டன. அந்த இடத்தில் அங்கு நான் சுற்றி பார்த்த போது வாழ்ந்த எல்லாருக்கும் 20 முதல் 30 வயது வரை காணப்பட்டது. சுகவீனமானவர்கள் யாரும் அங்கே வாழவில்லை. எனக்கு தெரிந்த மூப்பரை பார்த்தேன். அவர் 65 வயதில் மரித்தார். அவர் மிகவும் குள்ளமாக இருந்தவர். அவர் 2வது கிரேடு படித்தவர். அவர் ரிக்கெட்ஸ் என்னும் பயங்கரமான வியாதியினால் பாதிக்கப்பட்டவர். ஆனால் வேதாகமத்தில் பண்டிதர் பட்டம் PhD பெற்றவர். அநேக வேதாகம விளக்க உரைகள் எழுதியுள்ளார். அவர் பரலோகத்தில் உயரமாகவும் அழகாகவும் இருந்தார்.
அவர் அங்கு சுகவீனமாக இருக்கவில்லை, நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டார். பரலோகம் ஆச்சரியமான அற்புதமான இடம். நான் நம்புகிறதை விட மேலான எதிர்பார்ப்புகள் நிறைந்த இடமாக உள்ளது. என்னுடைய வார்த்தைகளை சகோதரர்களை நம்புங்கள். மூன்றாவது இடம், ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் வெட்கம் மறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். இது ஒரு பெரிய கிராமமாக காணப்படுகிறது. இந்த இரண்டாவது இடம் விலை உயர்ந்த கற்களாலும் நவரத்னங்களால் கட்டப்பட்ட வீடுகள் நிறைந்த இடத்தை விட மிகவும் பல மடங்கு பெரிதாக காணப்பட்டது. அந்த இடத்திற்கு வேகமாக தங்கரதத்தில் வந்து சேர்ந்தேன். அது மிகவும் அழகாக இருந்தது. மிகவும் தொலைவான தூரத்தில் இருப்பது போல் இருந்தது. நான் தூதனை பார்த்து, நான் காடுகளையும் வயல்களையும் எங்கும் பார்க்கிறேன், ஆனால் நான் ஏன் வீடுகளை பார்க்கவில்லை என்று கேட்டேன். தேவதூதன், நீ பார்ப்பது வீடுகள் தான், ஆனால் பெரிய மாடி வீடுகளை காண்பிக்கிறேன். அவர்கள் பார்ப்பதற்கு கோழிக்கூடுகள் போல அல்லது தானிய கிடங்குகளைப் போல காட்சியளித்தது. அந்த வீடுகள் மகிமை நிறைந்ததாக காணப்படவில்லை, மிகவும் மோசமாக காணப்பட்டது. இந்த கிராமம் நிறைய அழுக்கான பெரிய வீடுகள் நிறைந்திருந்தது. இது பரிசு பெற்ற ஆத்துமாக்கள் வாழும் வீட்டை விட பெரிதாக காணப்பட்டது. கேட்டார், நீ 2 பெரிய வீடுகளை வலது இடது பக்கத்தில் பார்க்கிறாயா என்று கேட்டான். நான் பார்க்கிறேன் என்றேன். தேவதூதன் குறிப்பாக அந்த 2 வீட்டையும் காட்ட விரும்பினார். வலது பக்கத்தில் இருந்த வீடு போதவர்களுடையது, இடது பக்கத்தில் உள்ளது சபை உட்பொருளுடையது. பிறகு நாங்கள் ஒரு பெரிய திறந்த கதவு வழியாக பார்த்தோம். அது கோழிகள் வாழும் கூடு போல பெரிதாக காணப்பட்டது. அதற்குள் அநேக ஆத்துமாக்கள் இருந்தனர். அந்த தூதன் என்னை கவனமாக பார்க்க சொல்லினான். அங்கு எனக்கு தெரிந்த பிரபலமான போதகர்கள் அநேகரை பார்த்தேன். அவர்கள் உலக சரித்திரத்தில் பெயர் புகழ் பெற்றவர்களாக விளங்கினார்கள். நான் குறிப்பாக ஒரு போதகரை தெரிந்தெடுத்து தேவதூதரிடம் கேட்டேன். எனக்கு அந்த பெரிய போதகரை நன்றாக தெரியும். அவர் கொரியாவில் மிகவும் பிரபலமாக காணப்பட்டவர். அவர் தேவனுக்காக அதிகம் உழைத்தார். ஏன் அவர் இந்த எல்லாரும் கூடி வாழும் இடத்தில் காணப்படுகிறார், எனக்கு விளங்கவில்லையே என்று கேட்டேன். தேவதூதன் எனக்கு சொன்னார், அவர் எந்த விதமான கட்டட வேலைக்கான சாமான்களையும் பரலோகத்தில் வீடு கட்ட கொடுக்கப்படவில்லை. அதனால் தான் அவர் பொதுவான மக்கள் வாழும் வீட்டில் வாழ்கிறார். நான் என்னுடைய ஆர்வ மிகுதியினால் அவரிடத்திலே கேட்டேன், எதற்காக அவருக்கு தேவையான பொருட்கள் இல்லை. தேவதூதன் இடத்தில் சொன்னார், அவர் போதகராக இருந்தபோது எப்பொழுதும் அநேக மக்களால் சூழ்ந்திருக்க விரும்பினார். அவர் எல்லாரும் அவருக்கு ஊழியம் செய்வதையும் மதிப்பதையும் விரும்பினார். அவருக்கு தியாகம் என்பதே தெரியாது. அவர் கொரியாவிலேயே பெரிய பிரபலமான போதகர், ஆனால் கொரிய மக்களிடையே பெரிய மதிப்பு இருந்தது. பரலோகத்தில் எந்த பிரதிபலனும் அவருக்கு இல்லை. போதகர்கள் ஞாயிறு ஆராதனைகள் நடத்துகிறார்கள், ஜனங்களின் வீடுகளை சந்திக்கிறார்கள், வயதானவர்களை ஏழைகளை கவனிக்க வேண்டும். எந்த போதகர்கள் மதிக்கப்படுவதையும் மற்றவர்கள் அவர்கள் ஊழியம் செய்து விரும்புகிறார்களோ அவர்களுக்கு பிரதிபலன் பரலோகத்தில் இல்லை. நான் பரலோகத்துக்கு சென்று வந்த பிறகு என்னுடைய 5 சொகுசு கார்களை விட்டுவிட்டேன். இந்த உலக வாழ்க்கை மிகவும் சுருக்கமானது. வேதாகமத்தில் எந்த மனிதனின் வாழ்க்கையும் 70 முதல் 80 வயது வரைதான் என்பதை நான் அறிவேன். தேவனுக்குத்தான் மனிதன் எவ்வளவு வயது வரை வாழ்வான் என்று தெரியும். எவரும் 70 வயதுக்கு முன்பு கூட மறிக்க முடியும். ஆனால் நான் என் ஆடைகளை கூட பிறருக்கு கொடுத்து விடும்படி தீர்மானித்தேன். நான் என்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். நான் மிகவும் இழிவான நிலைமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்கே பரலோகத்தில் இருந்ததை பார்த்தேன். அந்த இடத்தில் அநேக போதகர்கள், மூப்பர்கள், சபை தலைவர்கள், பகுதி நேரம் ஊழியம் செய்பவர்கள் இருந்தார்கள். அங்கு திரளான எண்ணிக்கை கடந்தாத போதகர்கள், மூப்பர்கள், சபை தலைவர்கள் இருந்தார்கள். அந்த இடம் நரகத்தை விட சற்று மேலான நிலைமையில் காணப்பட்டது. நான் யாருமே இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் பரலோகத்தில் சென்று வாழ விரும்பவில்லை. அந்த வெட்கமான இடத்தில் முடிவில் போய் முட்டாள்தனமாக நான் வாழ விரும்பவில்லை. அங்கு உள்ளவர்களின் ஆடைகள் மிகவும் அசிங்கமாக கேவலமாக காணப்பட்டது. பரலோகத்தில் ஒரு அழகான வீட்டை பெற்றுக்கொள்ள
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் not end up. தான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். Their clothes were even shed. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், Christians to receive முதலாவதாக such beautiful homes in heaven. நற்செய்தியை அனைவருக்கு அறிவிக்க வேண்டும். Evangelize to as many people நற்செய்தியை நாம் எப்படி அறிவிப்பது? முதலாவது, should we evangelize. நாம் சுவிசேஷத்தை ஒரு புதிதான அவிசுவாசிக்கு அறிவிக்கும் போது கட்டணம் கட்ட தேவையான பொருட்கள் பரலோகத்துக்கு வருகிறது. பிறகு தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது இன்னும் அதிகமான பொருட்கள் கட்டட வேலைக்கு வருகிறது. தொடர்ந்து அவர்களை விசாரிக்கும் போது, அவர்களை சந்தித்து பேசும்போது, சுவிசேஷம் அறிவிக்கும் போது பரலோகத்தில் அநேக பொருட்களை சேர்க்கிறது. அவர்களுக்கு சரியாக வஸ்திரம் இல்லாத போது சபைக்கு வருவதற்காக நல்ல ஆடைகளை கொடுக்க வேண்டும். நல்ல வேதாகம் இல்லாதவர்களுக்கு பைபிள் வாங்கி கொடுக்க வேண்டும். வாசிக்க முடியாதவர்களுக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்து நம்மால் இயன்ற உதவியை அவர்களுக்கு செய்து ஆண்டவரை அழைத்து வர பிரயாசப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோகத்தில் சிறந்த இடம். பரலோகத்தில் மிக சிறந்த வீடுகளில் இருப்பவர்கள் அநேகருக்கு அநேக முறைகள் சுவிசேஷம் அறிவித்தவர்கள். தேவதூதன் பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் வாழும் இடத்தை காண்பித்தான். அந்த இடம் சுவிசேஷம் அறிவித்த பரிசுத்தவான்களுக்கான இடம். இது பார்க்க பரலோகத்திற்கு கீழே அறையில் இருப்பதாக காணப்பட்டது. கிறிஸ்தவ உலகத்தின் சரித்திரத்தில் 4 பேருக்கு மிக பெரிய வீடு பரலோகத்தில் கொடுக்கப்பட்டது. அதில் முதலாவது அமெரிக்க சுவிசேஷகர் D.L. மூடி, இரண்டாவதாக பாஸ்டர் ஜான் வெஸ்லி, மூன்றாவதாக இத்தாலிய சுவிசேஷகர் ஒருவர், நான்காவதாக பெரிய சுவிசேஷகர் ஜோ கோம் யூ. இவர்களுக்கு பரலோகத்தில் மிகப்பெரிய வீடுகள் இருந்தது. இவர்கள் தங்கள் வாழ்நாட்கள் முழுவதையும் சுவிசேஷம் அறிவிப்பதிலேயே செலவழித்தவர்கள். பகுதி நேர ஊழியர்கள். ஒரு கொரிய நாட்டை சேர்ந்தவருக்கு மிகவும் பெரிய வீடு ஒன்றிருந்தது. இந்த விசுவாசி அநேக சபைகளை கட்டி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சொந்த சொத்தை வைத்து கட்டியிருக்கிறார். 3000 மூட்டை அரிசி ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ரகசியமாக ஆயிரக்கணக்கான போதர்களுக்கும் தலைவர்களுக்கும் பணம் கொடுத்து உதவினார். அவர் அதிகமான பணம் வேதாகம கல்லூரிகளுக்கும் வேதாகம பள்ளிகளுக்கும் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு வயதான 65 வயது போதகரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அதிக கவனிப்பு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். அந்த போதகரை அந்த சபையார் கவனிக்காமல் எட்டி உதைத்து வெளியே தள்ளி விட்டிருந்திருக்கிறார்கள். தூதர்கள் சொன்னார்கள், கட்டட வேலைக்கு பொருட்கள் வந்தவானமாகவே இருக்கின்றது. நான் கேட்டேன், அருகுள்ள தூதனிடத்தில் கேட்டேன், அந்த பொருட்கள் யாருக்கு சொந்தமானது? தேவதூதன் இடத்தில் சொன்னார், இந்த தேசத்தில் உள்ள மிக சிறிய சபையில் உள்ள ஒரு டீக்கனஸுக்கு பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவள் மிகவும் எளியவளாக இருந்தாள். தினமும் அவளுக்கு மூலப்பொருட்கள் வருகின்றன. அவள் தினமும் காலை சபையின் ஆராதனைக்கு வருவாள். அந்த சபையின் உறுப்பினர்களுக்காக ஜெபிப்பாள். பின்னர் சபையை பெருக்கி சுத்தம் செய்வாள். வேறொரு தூதன் சத்தமிட்டு சொல்கிறான், விசேஷமான முறையில் பொருட்கள் வருகிறது. ஒரு டீக்கனுடைய மகள் சிறிது பணத்தை அவளுடைய தாயிடம் கொடுத்தாள். அவள் அந்த பணத்தை தனக்காக பயன்படுத்தவில்லை. அதை அவள் தனது சபை போதகருக்கு 5 முட்டைகளும் 2 காலுறைகளும் வாங்கி கொடுத்தாள். அந்த காரியம் மிகவும் சிறிதாகவும் அவள் அந்த நாளில் தனக்கு கொடுத்த அனைத்தையும் கொடுத்தாள். அது அவளுக்கு விசேஷமான பொருட்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்த்தது. இரண்டாவதாக, பரலோகத்தில் பெரிய வீடுகள் யாருக்கு என்றால் அநேக சபைகளை தன்னுடைய பணத்தாலும் வருமானத்தாலும் பொருட்களாலும் கட்டி கொடுத்தவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கொரிய நாட்டு மூப்பரை சந்தித்தேன். மற்ற கொரிய மூப்பர்களை விட அவருக்கு பரலோகத்தில் மிகவும் அழகான ஒரு பெரிய வீடு காணப்பட்டது. அவருடைய வீடு மிகவும் உயரமாகவும் கொரியாவில் உள்ள எல்லா உயர்ந்த கட்டடங்களை காட்டிலும் மிகவும் பெரியதாகவும் காணப்பட்டது. அந்த மூப்பர் அநேக தேவாலயங்களை தனது பணத்தாலும் ஆசியாலும் கொரியாவில் கட்டிக் கொடுத்தார். நான் என்னுடைய வீடு பரலோகத்தில் எப்படி இருக்கிறது, கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்று கேட்டேன். தேவதூதன் சொன்னார், ஆம்,
வீடுதான் என்றான். நான் அந்த வீட்டை காண்பிக்கும்படி கெஞ்சினேன். ஆனால் அவர்கள் அனுமதி கிடையாது என்று கூறினார்கள். தொடர்ச்சியாக நான் கெஞ்சி கேட்டதாக தேவதூதன் கூறினார். தேவன் இப்பொழுது அனுமதி கொடுத்ததாக கூறினார். தேவதூதர்களும் நானும் ஒரு ரதத்தில் ஏறி வெகு தொலைவில் உள்ள ஒரு இடத்துக்கு சென்றோம். நான் பெரிய எதிர்பார்ப்புடன் காணப்பட்டேன். என்னுடைய வீடு எங்குள்ளது? தேவதூதன் இதோ அங்கே இருக்கிறது என்றார். அதை பார்க்கும்போது ஒரு அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டடம் கட்ட ஆயத்தமாக்கப்பட்ட நிலை காணப்பட்டது. நான் சத்தமிட்டு எழுதேன், எப்படி இதை நீங்கள் எனக்கு செய்ய முடியும்? எப்படி இவ்வாறு நடந்தது? என்னுடைய வீடு கட்டுமான பணியில் உள்ளதாக காணப்படுகிறது. நான் என்னுடைய சபையை கட்ட என்னுடைய ஒரே வீட்டை விட்டேன். அந்த சபை 5000 நபர்கள் உள்ளதாக வளர்ந்திருக்கிறது. வேறு பரிசுத்த ஆவியானவரால் ஏற்பட்டு பல புத்தகங்களை எழுதியுள்ளேன். அதில் ஒரு புத்தகம் சிறந்த புத்தகமாக அதிக லாபத்துடன் விற்பனையாயிருக்கிறது. அந்த படத்தை வைத்து ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தை நிறுவினேன். அதில் 240 போதர்கள் உள்ளனர். பகுதி நேரத்தில் படிப்பவர்களுக்கு கல்லூரி நிர்வாகி என்ற முறையில் 400 பேருக்கு ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை கொடுத்தேன். நான் விதவைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தேன். அதற்கு அதிக பணம் தேவைப்பட்டது. இவ்வாறு நற்செயல்கள் நான் பல செய்திருக்கும் போது எப்படி எனக்கு பரலோகத்தில் இந்த நிலைமையில் ஒரு வீடு காணப்படுகிறது என்று கேட்டேன். நீ அதற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று தேவதூதன் கூறினார். ஏனென்றால் நீ பல தடவைகள் எண்ணிக்கைக்கு அடங்காத அளவு மனிதரால் மிகவும் புகழப்பட்டார். ஒவ்வொரு முறையும் நீ ஏதாவது செய்யும் போது நீ மக்களால் மிகவும் புகழப்பட்டார். நீ சமுதாயத்தில் உள்ள செய்திகள் பத்திரிகைகள் மூலம் மிகவும் கனப்படுத்தப்பட்டார். எனவே உன்னுடைய எல்லா நற்கிரியைகளும் வீணாய் போய்விட்டது. நான் என்னுடைய வீட்டை பார்த்து அதில் 3 கூரைகள் இருந்தது. 3 மாடி கட்டடமாக காணப்பட்டது. அங்கு அநேக சிறிய அறைகள் காணப்பட்டது. ஏன் இந்த சிறிய அறைகள் என்று தேவதூதனிடம் கேட்டேன். தேவதூதன் சொன்னான், அவைகள் உன்னுடைய குமாரர்களுக்காகவும் குமாரத்திகளுக்காகவும் கட்டப்பட்டது என்றான். உடனே நான் அவைகள் என்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கா என்று கேட்டேன். இல்லை, அவைகள் உன்மூலம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வருவதற்கு உள்ளவை என்றான். எங்கே அந்த பெரிய படுக்கை அறை என்றேன். அது மேற்கூரையில் உள்ளது என்று தேவதூதன் சொன்னான். அது இன்னும் பூர்த்தியாகவில்லை. மிகவும் கோபமான முறையில் உரத்த குரலில் இது மிகவும் சிறியதாக உள்ளது, ஏன் அதை கட்டி முடிக்க அதிக சிரமமாக உள்ளது என்று கேட்டேன். தேவதூதன் சொன்னான், நீ இன்னும் மறிக்கவில்லையே, நாங்கள் எப்படி உன்னுடைய வீட்டை கட்டி முடிக்க முடியும்? வீடு கட்ட எந்த நேரம் பொருட்கள் வந்து கொண்டிருக்கும் அல்லவா? நான் அந்த அறையில் நுழைந்த போது அங்கு 2 பரிசு பத்திரங்கள் அந்த சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தன. நான் அவைகளை வாசித்து பார்த்தேன். அதில் நான் 18 வயதாக இருக்கும்போது ஒரு அநாதை இல்லத்தில் தங்கியிருந்த போது நான் கிறிஸ்துமஸ் ஆராதனையில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு வயதான மனிதன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் என்னுடைய கோட்டை எடுத்து அந்த மனிதனுக்கு போர்த்தி விட்டேன். அந்த காரியம் எனக்கு நற்சாட்சி பத்திரமாக பரலோகத்தில் காணப்பட்டது. 2வது நற்சாட்சி பத்திரம், சில ரொட்டிகள் அந்த வயதான மனிதனுக்கு கொடுத்தேன். எவ்வளவு பணம் நான் செலவழித்தேன் என்பது முக்கியமல்ல, ஆனால் அவை உண்மையான அன்போடும் விசுவாசத்தோடும் செய்யப்பட்டவை. பிறகு அந்த தேவதூதர்கள் என்னிடம், நீ வருத்தமாக இருக்கிறாயா என்று கேட்டார்கள். தேவதூதன் பின்பு என்னிடம் கேட்டார், பெரிய வீடுகளை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், நான் சாட்சியாக பரலோகத்திலும் நரகத்திலும் உனக்கு காண்பித்தவைகளை மற்றவர்களுக்கு நீ அறிவிக்க வேண்டும். மேலும் இளம் போதவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு வர நீ பிரயாசப்பட வேண்டும். நீ உண்மையாயிருந்தால் உனக்கு பரலோகத்தில் பெரிய வீடு உண்டாயிருக்கும் என்றார். இன்னொரு பார்ட் இருக்குது. இன்னொரு கொஞ்ச நேரம் நான் அது ஆக்சுவலாக இது இன்னும் முன்னாடி வேற ஒரு ஊழியக்காரங்க தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி ரொம்ப நேர்த்தியாக நல்ல சவுண்டு நல்ல கிளாரிட்டியாக கேட்ட ஞாபகம் எனக்கு இருக்கிறது. முன்னாடி இதுவே 9 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பாஸ்டர் தமிழ்நாட்டில் இந்த சாட்சியை கேட்டு, இது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கேட்கணும், இங்கிலீஷ் புரியும் உங்களுக்கு அப்படின்னா 45 நிமிஷம் வரும். இன்னும் ஆழமான காரியத்தை நீங்கள் இதில் புரிஞ்சு கொள்ளுவீங்க. இன்னொரு கொஞ்ச நேரம் இருக்குது, இன்னொரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குது பரலோகத்தை பற்றி நரகத்தை பற்றி.
இந்த தேவ மனிதருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது. ஒரு மரித்து பரலோகத்துக்கு போய் பார்த்துட்டு மீண்டும் இந்த பூமிக்கு வந்தது. நல்ல பரலோக ராஜ்யத்தில் நமக்கு வீடு கட்டப்படணும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆமேன்னா அப்படியே ஆகட்டும். ஆமேன். பரலோக ராஜ்யத்தில் நம்ம வீடு கட்டுறோம். இந்த பூமியில் வீடு கட்டுறோமோ இல்லையோ, முடியுதோ முடியலையோ, பரலோகம் எங்கே இருக்குது சொல்லுங்க? எங்கே இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? மேலே இருக்கா? எப்படி இருக்கும்? நான் வேதத்தை ஆராய்ச்சதை பொறுத்து என்னுடைய விளக்க வேதாகம வாழ்வியல் விளக்க வேதாகமத்தில் நான் அதை தியானிச்சிருக்கிறேன். அதில் பல காரியங்கள், பல வசனங்களை போட்டு அவங்க ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அது எப்படி சொன்னாங்கன்னா, முதல் வானம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்புறம் அது முதல் வானம் வந்து ஆகாய விரிவு உண்டா. அது ஆதியாகமம் எடுங்களா, ஆதியாகமம் 1வது அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். 8வது வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 8வது வசனம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் அதில் சில வசனங்கள்லாம் உண்டு. அந்த 1வது அதிகாரத்திலேயே இந்த வானத்தை குறித்து ஆகாய விரிவு, இந்த பூமியிலிருந்து மேலே மேகம், முதல் வானம் என்பது மேக மண்டலம், விண்மீன்கள், நட்சத்திரங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் முதல் வானம். 2வது வானம், 3வது வானம். 3வது வானம் தான் பரலோகம் இருக்கிற இடம். அது எங்கே எழுதப்பட்டிருக்குது? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது அதிகாரம் நினைக்கிறேன். சொல்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். 12வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 12 2வது வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனம், 255வது பக்கம். எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பைபிள் இல்லை என்ன தம்பி? சரி, இன்னைக்கு உங்களுக்கு இருந்தீங்கன்னா வாங்கி தருவேன். உங்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு பைபிள் வாங்கி தருவேன். சரியா? ஓகே. 12வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அதை அறிவார். அந்த மனிதன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். சொல்லியிருக்கா? பரதேசிக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மனுஷர்கள் பேசக்கூடாத, வாக்கு கெட்டாத வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இந்த காரியத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து இந்த கொரிந்தியில் எழுதியிருக்கிறார். இந்த 3வது வானம் எழுதியிருக்கிறார். இன்னும் வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமி மாதிரியே பரலோகம் இந்த பூமியை காட்டிலும் பல மடங்கு பெருசாகவும் பல அழகுகள் நிறைந்ததாகவும் முழுவதும் தங்கத்தாலும் வைடூரிய கற்களாலும் நிறைந்ததாகவும், இப்போ வந்து நம்ம ஊரில் ஒரு ஆறு போகுது, ஒரு குளம் போகுது அப்படின்னா அழுக்கு தண்ணியாக இருக்கா நல்ல தண்ணியாக இருக்கான்னு பார்ப்போம். அந்த தண்ணி பரலோகத்தில் கண்ணாடி கடல், கண்ணாடி தண்ணியாக இருக்கும். நீங்கள் பார்க்குற பரலோகத்தில் உள்ள தண்ணி ரொம்ப பியூராக இருக்கும். ஒரு அழுக்கும் இருக்காது, ஒரு மாசம் இருக்காது. பரலோகத்தில் செடிகள் இருக்கிறது. ஒரு செடி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கனியை கொடுக்குமா. பாருங்க எவ்வளோ நல்ல இடம்னு சொல்லி. அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை. ஆனால் நம்ம சாப்பிட்லாம். எப்போவுமே 20-25 வயசு மதிக்கத்தக்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாராவது உங்கள் பாட்டி அல்லது முன்னோர்கள் 50-100 வயசில் மறைச்சிருக்காங்கன்னா அங்கே போய் பார்ப்பீங்க. 20 வயசில் பார்ப்பீங்க, 25 வயசில் பார்ப்பீங்க. முதியவங்க கூட வாலிபர்கள் மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ அழகாக அங்கே போய் பார்ப்பீங்க. அவங்கள இந்த பூமியில் அவங்க காது கேட்காதவங்களா இருக்கலாம், கண்ணு தெரியாதவங்களா இருக்கலாம், நடக்க முடியாதவங்களா இருக்கலாம். ஆனால் அங்கே குதித்தெழுந்து ஓடிட்டு இருக்கிறத பார்ப்பீங்க. கண் அவங்களுக்கு தெரியும், எல்லாம் நல்லா தெரியும். அங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் தேவதூதர்களை போல. ஆனால் அந்த உறவுகள் எல்லாமே தெரியும். நீங்கள் யாரால ரசிக்கப்பட்டீங்க. இந்த தேவமனிதர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வீடு கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க? பளிங்கு கற்களை வச்சு கட்டுறாங்க, வைடூரிய கற்களை வச்சு கட்டுறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும்
சில தேவமனிதர்களுடைய வீடு மிகப்பெரிய வீடாக வைடூரிய கற்களால் நிறைந்திருக்கிறது. அவங்களால் ரட்சிக்கப்பட்ட, எப்படி மிகப்பெரிய வீடு அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க ஆண்டவர், அவங்களால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த வீட்டில் இடம் உண்டா, ஒவ்வொரு ரூம் உண்டா. அப்பப்போ இங்கே நீங்கள் இங்கே உங்கள் மாமா வீட்டுக்கு போகிறீங்க, அத்தை வீட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், நீங்கள் ரட்சிப்புகள் உங்களை யார் நடத்துனாங்களோ, ஆண்டவருக்குள்ளே யார் நடத்துனாங்களோ அவங்க வீட்டில் உங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும். உங்கள் வீட்டில் உங்களுக்கு நீங்கள் ரட்சிப்புகள் நடத்துனீங்கன்னா உங்கள் வீட்டில் அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும். அங்கே உறவே வேற ஒரு உறவு வந்துடும், மனிதீக உறவு மாதிரி. உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொந்த பிள்ளைங்களுக்கு இடம் கிடையாது, வீட்டில் ரூம் கிடையாது. இந்த தேவ மனிதர் அப்படி தான் சொல்கிறாரு, பரலோகத்தில் பார்த்த தரிசனத்தை அப்படி தான் சொல்கிறார். பரலோகத்தில் வீடு உண்டாயா, வேதத்தில் இருக்கா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக நான் பலனை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன பலன் கொண்டு வராரு? நம்ம என்ன ரட்சிக்கப்பட்ட சிலர் நினைப்பாங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் கல்லன் மாதிரி கடைசி டைமில் மரணம் வரும்போது ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போயிடலாம், அது வரைக்கும் இஷ்டம் போல் வாழலான்னா ஒன்றும் கிடைக்காது பரலோகத்தில். நம்ம வெளியே தான் பிளாட்ஃபார்மில் இருந்த மாதிரி நரகத்திற்கும் கொஞ்சம் மேன்மையான இடத்துல இருப்போம். அக்கினி இருக்காது, இது இருக்காது, ஆனால் சாதாரண கிராமத்தில் இருப்போம். பரலோகத்துலேயும் கிராமம் உண்டு, அப்படிதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. மங்கலான இடம் உண்டு, பிரைட்டான இடம் உண்டு, ஆண்டவர்கிட்ட போக போக பிரகாசமான இடம் உண்டு. இப்படி காரியங்கள்லாம் பரலோகத்தில் இருக்கிறது. ஏன்னா அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பரலோக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரகாசிப்பாங்கன்னு போட்டிருக்கிறது. அநேகரை நீதிக்குட்படுத்தினா உங்க மேல உள்ள வெளிச்சம் அதிகமாகும், கிரீடம் உண்டுன்னு போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ இப்படி பல காரியங்கள் பரலோகத்தில் இருக்கு. அதற்காக இந்த இம்மையில் என்னெல்லாம் கிரியை செய்யணும்னு சொன்னாங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கா? பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு வீடு கட்டப்படுறதுக்கு இங்கே உள்ள மாதிரி செங்கல் கல் அப்படி இல்லை, அங்கே வைடூரியங்களால் கட்டப்படுகிறது, மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கே உள்ள மாதிரி சின்ன 1 சென்ட் வீடு 10 சென்ட் வீடு இல்லை, எவ்வளோ பெரிய வீடு, நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவருக்குள்ளே மக்களை ஆதாயப்படுத்துறீங்களோ அவ்வளோ பெரிய வீடு கிடைக்கும். அது ஒன்று மட்டும் இல்லை, 7 கீ சொல்லியிருக்கிறார். 7 காரியத்தை ஆண்டவர் சொன்னாராம் பரலோக ராஜ்யத்தில் வீடு கட்ட. ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, ஞாபகம் இருக்கிறவங்க சொல்லுங்க. இதெல்லாம் ஜெபம், வேத வாசிப்பு, துதி, வேத வாசிப்பு, ஜெபம் 3 பேர். வேற என்ன சொல்றீங்க? சுவிசேஷம் 4, தசமபாகம் 5, காணிக்கை 6, சபை கூடி வருதல் கிடையாது. நீங்க சொல்லுங்க. பணிவிடை செய்ய தங்கச்சி சொல்லிட்டாப்ல. உங்க எல்லாருக்கா நான் கைகளை தட்டுறேன், நீங்க எல்லாம் அழகா கவனிச்சிருக்கிறீங்க, சூப்பர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த 7 காரியத்தை மறந்துடாதீங்க. துதி, அதுல முதல் காரியமே துதி. ஏன் துதி அவர் முதல்ல எழுதியிருக்கிறாரு? துதி தான் ஆண்டவருக்கு மிக பிரியம். ஏன்? பரலோகத்தில் ஒரு கூட்டம் துதிச்சிட்டு இருக்கிற கூட்டம் இந்த பூமியில தள்ளப்பட்டது, பிசாசா இருந்துச்சு. அந்த இடத்துல இந்த பூமியிலிருந்து நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறார் ஆண்டவர். துதிக்கிற கூட்டத்தை அங்கே கொண்டு வைக்க போகிறார். அவரை துதிக்கிற பரலோகத்தில் இடைவிடாமல் துதி தான் இருக்கும். அந்த பரலோக ராஜ்யத்தில் உடைய சித்தம், பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உடைய சித்தம் செய்யப்படுவதாக. அதுல முக்கியமான சித்தம் என்ன? துதி. அங்க துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் ஆராய்ச்சி பரிசுத்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால எப்பொழுதும் நீங்க ஆண்டவரை இடைவிடாமல் சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க. 2வது என்னது? பைபிள் வாசிக்கிறது. நல்ல பைபிள் வாசிங்க, பைபிளை தியானம் பண்ணுங்க. பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்கள், அதான் பைபிள் சொல்லியிருக்கல, பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. இங்கே பூச்சியும் துருமும் கெடுக்கும். 3வது என்னது? ஜெபம். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நேர் முழங்கால் போட்டு நான் பணிந்து குனிந்து முழங்கால் போட்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். இங்கே எல்லாரும் முன்னாடி நான் ஜெபம் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மி. முழங்கால் போட்டு ரூமில் தனியாக ஜெபம் பண்ணுவேன், அதை தான் நான் விரும்புவேன். ரொம்ப ஜெபம் பண்ணுங்க, தனி ரூமில் ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போட்டு கதறுங்க, எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணுங்க. அடுத்து என்ன சொன்னீங்க? சுவிசேஷம். இந்த 7 காரியத்தில் சுவிசேஷம் எப்படி சொல்லணும்னு அவர் சொல்லியிருந்தார். ஞாபகம் இருக்குதா? சுவிசேஷம் அதை எழுதி வச்சிருந்தார். சுவிசேஷம் அறிவிக்கணும், அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து சுவிசேஷம். ஒரு நாள் சுவிசேஷம் அறிச்சிட்டு போயிடக்கூடாது.
சுவிசேஷம் அறிவிச்சிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஆத்மாவுக்காக. இன்னைக்கு ஊழியம் எப்படி ஆகி போயிடுச்சு, சும்மா போகிறோம், எங்கேயா சொல்கிறோம், திருப்பி வந்துடுறோம், திருப்பி போகிறோம். கரிசனை இல்லாத ஊழியம், பின்தொடர் இல்லாத ஊழியம். ஊழியன்னா என்ன சொல்லியிருக்கு, அந்த தேவ மனிதர் சொன்னதை எழுதி வச்சிருக்கிறேன். பரலோகத்தில் அவருக்கு சொன்னது, ஊழியம் செய்யணும், அந்த ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு வேதாகமம், அவங்க கஷ்டப்பட்டவங்களா ஒரு சட்டை வாங்கி கொடுக்கணும், நற்கிரியை செய்யணும், வேதாகமத்தை வாங்கி கொடுக்கணும். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒரு நாள் மட்டும் இல்லை, தொடர்ந்து சுவிசேஷம் அறிவிக்கணும். சபைக்கு கூட்டிட்டு வரணும், அவங்க எப்படியாவது பரலோக ராஜ்யம் வரணும். இதுதான் சுவிசேஷம். சும்மா ஒரு நிமிஷம் ஒரு நாள் போகிற இடத்துல அது ரொம்ப லகு, அதனால ரொம்ப பலன் இருக்காது. அது ஒரு ஆரம்பம். அதுக்கப்புறம் அவங்கள விடக்கூடாது. அவங்கள இப்போ நீங்கள் உங்கள் காலேஜில் ஒரு பிள்ளைங்களுக்கு சொல்கிறீங்களா, ஒரு பசங்களுக்கு சொல்கிறீங்களா, ஒரு நாள் சும்மா அப்படி ஏனா தானன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள். அவங்கள எப்படியாவது ஆண்டவருக்கு நேராக வழி நடத்த அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து அவங்களுக்கு நற்கிரியை செய்யுங்க. பைபிள் ஆவிக்குரிய நற்கிரியை செய்யுங்க. பைபிள் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு நல்ல காரியத்தை செய்யுங்க. நீங்கள் அவங்களை அழைச்சிட்டு வாங்க சபைக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி பல காரியத்தை இன்னைக்கு கர்த்தர் கேட்க உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாஸ்டர் இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன் ஒரு 2 minutesல. அந்த பாஸ்டர் சொன்னார், அவர் 18 வயசுல அவரே ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தாராம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன போட்டிருப்பாங்க, புது கோட்டு போட்டிருப்பாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு அதிகாலையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு முதியவர் குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். அமெரிக்க தேசம், பிற தேசங்கள்லாம் குளிர், கிறிஸ்மஸ் டைமில் பனி விழும். குளிரில் நடக்கும்போது இவருடைய கோட்டை கலட்டி கொடுத்தது தான் பரலோக ராஜ்யத்தில் இவருக்கு அவார்டாக இருந்துச்சான். இவர் பெரிய பாஸ்டர், 5000 பேர் ஆன பிறகு அவர் சொத்தை விற்று சர்ச்சை கட்டினது அவார்டு கொடுக்கப்படலை. எத்தனையோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாராம் ஏழைகளுக்கு, அது அவார்டு கொடுக்கப்படலை. ஏன்? அது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மளை நம்பி நிறையா, ஆனால் நம்ம இல்லாமையில ஒன்று கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இவரே ஹாஸ்டலில் படிக்கிறாரு, இவருக்கே சாப்பிட வழி இல்லை, தன்னுடைய கோட்டை கலட்டி கொடுத்தாரு, அது ரிவார்டாக மாறி இருக்கு. இதெல்லாம் தியானிக்கணும். சும்மா இதை கேட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த பரலோக தரிசனத்தை தியானிக்கணும். அப்போ அந்த பரலோகம், அப்படின்னா தான் நமக்கு அந்த ஆசை வரும், பரலோக ராஜ்யத்திற்காக நான் ஏதாவது செய்யணும். இந்த பூமியில் அவருக்காக வாழ்ந்தாதான் அங்கே பரலோகத்தில் நமக்கு மகிமையான இடம் உண்டுன்னு சொல்லி இன்னைக்கு அரிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, இன்னும் நாமே அறிகிறேன், இன்னும் உம்மிடத்தில் நெருங்கி வருகிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு கர்த்தர் இடைப்பட்டதற்கு நன்றி. தேவ மனிதர் மூலமாக கர்த்தர் பரலோகத்தை பற்றி எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை எங்களோடு பேசி ஆண்டவரே எங்களை தட்டி எழுப்பி விட்டுருக்கீங்கப்பா. ஆண்டவரே பரலோகம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறதே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு அர்ப்பணிகள், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நான் தேடுவேன், உம்முடைய நீதியை செய்வேன், உம்முடைய வார்த்தையில என்னெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதெல்லாம் நிறைவேற்றுவேன், உங்களை தான் ஒவ்வொரு நாளும் தேடுவேன். நல்லா சொல்லுங்க, ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். உண்மையோடு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த பாரத்தை உங்களுக்குள் போடுகிறார். பரலோக பாரம், பரலோக தரிசனம், பரலோகத்தை குறித்த ஆசை, பரலோகத்தை குறித்த எண்ணங்கள் உங்க இருதயத்தில் கர்த்தர் இந்த நாளில் விதையாய் விதைத்திருக்கிறார். குறிப்பிட்ட நாள் வரும், அது வளரும், நீங்க மாறுவீர்கள். பரலோக ராஜ்யத்தின் புத்திரராக, அவருக்காக செயல்படுகிற மனிதனாக, மனுஷியாக இந்த பூமியில் எழுந்து நிற்பீர்கள். அவருக்கு மகிமையாக, புகழ்ச்சியாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். இக்காலத்து பாடுகள் இனி உங்களிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அது தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இங்கே ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. இக்காலத்து பாடுகள், கட்டுகள், வேதனைகள், நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுவதாக, சிந்தையை சிதறடிக்கிற இருளின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாகப்பா. எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த
உடைய பிள்ளைகளோடு வருகை பிறந்து இருப்பதாக. ஆமென்.